இருக்கிறது ஒரு 200 விதமான மாடித்தோட்டத்தில் வளர்க்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் ரகங்கள் இருக்குது. எக்ஸோட்டிக்னா கிராஃப்டட் எக்ஸோட்டிக் வெரைட்டி தான். அது பார்த்தீங்கன்னா மாடியிலே காய்க்கக்கூடியது. நாட்டு மரங்களும் நம்ம வச்சுருக்கோம், நாட்டு மரங்கள் கேட்குறவங்களுக்கும் கொடுத்துட்ருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா மலையன் ஆப்பிள், வாட்டர் ஆப்பிள், பீச்சு, லிச்சி, பிளாக் மேங்கோ, மியாசாக்கி மேங்கோ, ஆரஞ்சு, கொமட்டோ ஆரஞ்சு, ப்ளஸ் போமோக்ரானட்டில் 3 வெரைட்டி, கோவாவில் 4 வெரைட்டி, கேசவரத்துலேயும் ஏர் ஆயில்னு வாங்கி யூஸ் பண்ணுவீங்க. இந்த இலைகளை பறித்து எண்ணெயில் சேர்த்து கொதிக்க வச்சு நீங்கள் யூஸ் பண்ணும்போது முடி கொட்டுறது, நரமுடிக்கான தீர்வை கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. இதோட சேர்த்து நம்ம ரோஸ்மெரியும் இருக்குது. ரோஸ்மெரி ஏர் ஆயில்னு விற்றுட்ருக்காங்க. நீங்கள் செடியாகவே வாங்கிட்டு போகலாம். நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா பேஷன் ஃப்ரூட்னு சொல்லக்கூடியது. இது வந்து கொடிய வகையை சேர்ந்தது. மரத்துலையோ இல்லை வேலியிலையோ ஏற்றி விட்டிங்கன்னா கொத்து கொத்தாக காய்கள் காய்ச்சிக்கிட்டே இருக்கும். ஏற்கனவே ஒரு காணொலியில் பகிர்ந்துருப்பேன். முனிஷ்காந்த் அண்ணன் மரத்துலேருந்து அந்த பழங்களை அடித்து சாப்பிட்றாம நடிகர் முனிஷ்காந்த் அண்ணன். ஸோ அவருக்கும் பிடிச்ச ஒரு அற்புதமான பழம் இது. உழவின்றி உணவில்லை யூடியூப் நேயலுக்கு ஒரு அன்பான வணக்கங்க. நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் சென்னை சிட்டியில். ஸோ அங்கே லொக்கேட் ஆகிருக்க பூமித்ரா நர்சரி கார்டன் அங்கே தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெங்கடேசன் சங்கையா அப்படின்ற ஒரு சாரை தான் நம்ம மீட் பண்ண போகிறோம். இந்த நர்சரியோட ஓனரை தான் நம்ம வந்து மீட் பண்ண போகிறோம். இவரை பற்றி சொல்லணுன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது, ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்குது, நிறைய சொல்லிகிட்டே போகலாம். சிம்பிளாக சொல்லணுன்னா இந்த நர்சரி கார்டனை ஒரு இயற்கை சார்ந்த முறையில் இயற்கை சார்ந்த பொருளை வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காரு. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நர்சரிக்கு வந்தீங்கன்னா நீங்கள் பிளான்ஸும் வாங்கிக்கலாம். அப்படியே இங்கே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹோட்டலும் இருக்குது. ஸோ ஹோட்டல்னு ஒன்று சிக்கன், பர்கர் அந்த மாதிரி விஷயம் நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா சென்னையில் இருக்குது இல்லையா, இது அப்படி கிடையாதுங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை சார்ந்த சிறுதானியங்கள் உணவு தான் எல்லாமே, ஒரு ஆர்கானிக்காக என்னென்ன உணவு இங்கே பண்ணுறாங்கன்னு நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ப்ளஸ் இங்கே என்னென்ன பிளான்ஸ்லாம் கிடைக்குமா, சின்ன பிளான்ஸ்லேருந்து எல்லா விதமான பிளான்ஸுமே இங்கே வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ வாங்க அவரை சந்தித்து வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். சார் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சி உங்களை மீட் பண்ணுறதுல. நானும் உங்களை சந்திச்சது மகிழ்ச்சி. உழவின்றி உணவில்லைன்ற அந்த தலைப்பை நான் பார்க்கும்போதெல்லாம் வந்து உங்ககிட்ட பேசணும்னு தோணும். முதல் முறையாக வந்து நான் இன்னைக்கு உங்களை சந்திச்சிருக்கேன். ஏன்னா அந்த வார்த்தைகளும் மறந்து போச்சு, அந்த விவசாயத்தையும் மக்கள் மறந்துட்டு வர்றாங்க. அவங்களுக்கு மத்தியில் வந்து ஞாபகப்படுத்துறதுக்கு நன்றிகள். ரொம்ப நன்றி சார். அதனால தான் நம்ம அந்த பேர் வச்சோம். ஏன்னா உழவு இல்லாமல் உணவே கிடையாது. அதுக்காக தான் நம்ம அந்த டைட்டில் வச்சிருந்தோம். அதை தாண்டி நீங்கள் ஒரு பெரிய விஷயம் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. 20 ஆண்டுல வந்து 1 கோடி மரக்கன்றுகள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு தலைப்பாகவும் அதை வந்து மாசத்துல எவ்வளோ மரக்கன்று நடுறீங்க, அதை பற்றி சிறிய விஷயம் சொல்லுங்க சார். இப்போது மரக்கன்றுகளுக்கு இந்த மரக்கன்றுகள் வழங்குறதுக்கான நோக்கம் பார்த்தீங்கன்னா ஐயா அப்துல் கலாம் 2007-8 காலகட்டங்களில் ஃபோட்டோஸ் பார்த்துருந்தாங்க, சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சி இரவு இருந்து அவர் கூட. ஸோ அப்போ அவர் போட்ட விதை தான். ஓகே, இப்போ என்ன பண்ண போறீங்க, உங்களோட லட்சியம் என்னன்னு கேட்டார். ஸோ நம்ம ஒரு 4-5 லட்ச ரூபா வேலை செஞ்சு சம்பாதிச்சிருந்து ஒரு 2 லட்ச ரூபா நமக்கு வச்சுட்டு ஒரு 2-3 லட்ச ரூபா படிக்கிற பசங்க மற்றவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும், பொது சேவை செய்யணும், சிறு வயதுலேருந்து ஆர்வம். அதுக்காக தான் நம்ம போனது. அவர் கேட்ட கேள்விக்கு அப்புறம் நம்மளுக்கும் அங்கே வர்த்தகம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சது. ஒரு 15-16 ஆண்டு காலம் நல்லா அங்கே தொழில் பண்ணணும். ஓகே, கோவிட்க்கு முன்னாடி இந்தியாவுக்கு வந்துட்டு கம்பெனி ஆரம்பிச்சு இந்த லேண்ட்ஸ்கேப்பிங் சர்வீஸ் தான் நான் மெயினாக பண்ணேன் மலேசியாலுமே. மலேசியாவில் இருந்தால் இங்கே ஆமாம், லேண்ட்ஸ்கேப்பிங் வல்லுநர், தோட்டக்கலை வல்லுநர் நான். ஓகே, லேண்ட்ஸ்கேப் வந்து பீச் ஹவுஸ், ஃபார்ம் ஹவுஸ், ஸ்கூல், காலேஜ், அப்பார்ட்மெண்ட், ஐடி பார்க்கு, இவங்களுக்கெல்லாம் தோட்டங்களை அமைச்சு கொடுக்குறது. அப்போ இந்த செடிகள் கொடுக்கணுன்ற ஒரு விஷயம் மண்டையில் ஓடிக்கிட்டே இருந்தது. நர்சரி போட்டால் அங்கே நர்சரிக்கு வரக்கூடியவங்க செடியை வாங்கி வளர்க்கணும் ஆர்வமாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்ட்டு ஆரம்பிக்கப்படுது. மதுராவில் ஆரம்பித்தேன். ஓகேங்க. ஸோ இங்கே சென்னை போரூர் காரம்பாக்கத்தில் வசந்த பின்னாடி நம்ம இருக்கோம். இது கிட்டத்தட்ட ஒரு ஏக்கர் 40,000 சதுரடிக்கான இடத்துல வந்து செடிகள் உற்பத்தி மையமாக தான் இது வச்சு சிட்டிக்குள்ளே ஃபுல்லாக கொண்டு போகணும்னு ஆசைப்பட்டோம். அப்போ ஆரம்பிக்கும் போதே ஒரு சின்ன தொய்வு விட்டு கொடுக்காம மறுபடியும் 30 நாள் ஆரம்பிச்சு ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆச்சு. மறுபடியும் ஆரம்பிச்சு இப்போ இன்னைக்கு பார்த்தா உலகம் ரீதியாக வெளிநாடுகள்ல இருந்து பார்த்துட்டு நம்மளை வாழ்த்துறாங்க, வந்து செடிகளை வாங்கிக்கிறாங்க. சூப்பர். ஏன்னா ஒரு கஷ்டம் இல்லாம எதுவுமே நம்ம பண்ண முடியாது. ஆமா, அது எல்லாருக்குமே ஒரு எக்ஸாம்பிள் தான் அவங்க லைஃப்ல. அப்பதான் இன்னும் நிறைய சாதிக்கணும்ன்ற எண்ணமே நமக்கு. ஆமா, அந்த ஓப்பனிங் பண்ணும்போது இது திட்டத்தை 20 ஆண்டுகள்ல 1 கோடி மரக்கன்றுகள். ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகி ஒரு 40 lakhs மேல லாஸ் ஆயிடுது. ஆனா நான் மனம் தளரல. மண்ணு கொடுத்தது எடுத்து போற ஒண்ணுமே கிடையாது. சம்பாரிச்சு ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வேண்டியது. ஒருத்தருக்குடைய பிறப்புக்குமே வந்து அவங்களுடைய வாழ்வுக்கு பின்னாடி அவங்க பின் காலங்களில் வந்து பேசப்படணும்னு சொல்லுவாங்க. ஊர் போற்ற வாழ வேண்டும், ஊருக்கு கொடுக்க வேண்டிய நிறைய வசனங்கள் மண்டையில் நின்றுட்டே இருக்கும். அது மாதிரி அப்படியே அந்த பயணத்திலேயே வந்தாச்சு. ஸோ மரக்கன்றுகள் வந்து குழந்தைங்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஆசைப்பட்டேன். அது இது வரைக்கும் 5 லட்சம் மரக்கன்றுகள் வெற்றிகரமாக கொடுக்கப்பட்டிருக்கு. அரசு பள்ளி மாணவர்கள் ரெகுலராக ஒரு 100க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் இங்கே வராங்க, கல்லூரி மாணவர்கள் வராங்க. அவங்களுக்கு இலவச
பாட வகுப்பு எடுக்கிறோம். ஹார்டிகல்ச்சர் ஸ்டூடெண்ட் கிளாஸ்லாம் பார்த்துருக்கோம். ஆமாம், பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்க சார். இன்னொரு நியூஸ் கேள்விப்பட்டோம், இங்கே வரக்கூடியவங்களுக்கு பிளான்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஒரு சிறப்பான உணவு வந்து இங்கே கொடுக்குறதா கேள்விப்பட்டோம். அதுவும் இந்த காலத்தில் வந்து நம்ம மறந்து போன உணவு, அதுவும் சென்னையில் தரீங்க. அதெல்லாம் எங்களுக்கு காட்டுவீங்களா? கண்டிப்பாக காட்டுங்க. பார்க்குறது ரோஜா செடிகள், பெங்களூர் ரோசஸ். இதெல்லாம் 5 லிட்டர் பேக்கில் இருக்குது. ஒரு செடி 100 rupees, 2 செடியாக இருக்கும்போது 150 கொடுத்துட்ருக்கோம். ரோஸ் மட்டும் கிடையாது, ஒரு மற்ற பூச்செடிகளும் இருக்குது. ஜெரேனியம்னு செமிஷேடில் வளர்க்குறதுக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோஸ்லேயே ஒரு டிஃப்ரெண்ட் கலர்ஸு, பன்னீர் பட்டன் ரோஸு, இன்னும் ஒரு 8 விதமான ரோசஸ் இருக்குது. நம்ம பார்க்கலாம். இது நாட்டு ரோஸு. நாட்டு ரோஸ்லேயே 2 வெரைட்டி இருக்குது. நாட்டு பன்னீர், நாட்டு ரோஸு, அதுலேயே லைட் பிங்க்கு, பட்டன் ரோஸு இதெல்லாம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நாட்டு பட்டன் ரோசஸ்ஸு, ஆர்கிட் ரோஸ் இருக்குது, 7 டே ரோசஸ் இருக்குது. இது ஆர்கிட் ரோசஸ், கொத்து கொத்தாக பூக்கக்கூடியது. அதுலேயே நாட்டு பன்னீர் பட்டன் ரோஸ். இதில் நாட்டு ரோஸில் நல்லா குல்கந்து போட்டு நம்ம தேன் கலந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த ரோஸ் இது நம்ம வெயிலுக்கு நல்லா தாங்கி வளரக்கூடியது. அது டபுள் கலர் ரோஸ். இதெல்லாம் வந்து பெங்களூர் ரோசஸ்லேயே கொஞ்சம் புதுக்கு வெரைட்டிஸ். டபுள் கலரு, டார்க் மெரூன், ரெட்டு. ஒரே ரோஸ்ல 2 கலர் வரும். ஆமாம், 2 கலர் வருது. இதுவும் டபுள் கலர் தான். ஓகே. ஒரே ரோஸ் தான். எல்லோ. ஒரே ரோஸ்ல 3 கலர், 3 கலர் வருது. சென்னை வெயிலுக்கு தாங்கி வளரக்கூடிய காஷ்மீர் ரோசஸ். நல்ல சம்மரை தாங்கி வளரக்கூடியது. மாடி தோட்டத்தில் எப்போவுமே பூத்துட்டே இருக்கும். நம்ம நாட்டு பன்னீர் ரோஸ் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு, ஆனால் இது வந்து வாசனை இருக்காது. காஷ்மீர் ரோஸ் அழகாக இருக்கும், பூஜைக்கு பயன்படுத்திக்கலாம். இதெல்லாம் 7 டே ரோசஸ். கலர் அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே வரும். டே 1லேருந்து டே 7 வரைக்கும் கலர் மாறிக்கிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக இருக்கும் இதழ்கள். 7 டேஸ் ரோஸ், அதனால தான் பேர். ஆமாம், ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு கலர் வரும். ஒரு கலர் வரும். எங்களுக்கு பிடிச்சது ரோஜா செடிகள் மட்டும் கிடையாது, மல்லி செடிகள். அதே ஒரு 30க்கும் மேற்பட்ட பூச்செடிகளுடைய வகைகள் நம்ம வச்சுருக்கோம். பூஜைக்கு பயன்படுத்திக்கிறதுக்காக காம்போஸும் வச்சுருக்கோம், அதையும் காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா கொடிகளில் ஒரு 30 வகைகள் இருக்குது நம்மகிட்ட. ரங்கூன் மல்லி, எலிஃபென்ட் இயர் இருக்குது, ப்ளூபெல் இருக்குது, மதுமாலத்தி இருக்குது. இது மதுமாலத்தி. இந்த மாதிரி ஒரு 20 வெரைட்டிஸ் ஆஃப் கிளைம்பர்ஸ், க்ரீப்பர்ஸ் நம்மகிட்ட இருக்குது. அதையும் உங்களுக்கு கூட காட்டுறேன். செம்பருத்தி பொதுவாக ஒத்த செம்பருத்தி, அடுக்கு செம்பருத்தி இந்த மாதிரி இருக்கும். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா அவாய் செம்பருத்தி, அமெரிக்கன் வெரைட்டின்னு சொல்லக்கூடிய அவாய் வெரைட்டி. பூ பெரிய இதழ்களாக வரக்கூடியது. சின்ன செடியிலே டெய்லி 5லேருந்து 10 முட்டுக்கள் வந்துட்டுருக்கோம். ஸோ அதில் ஒரு 5 கலர்ஸ் இருக்குது. வெயிலை தாங்கி வரக்கூடிய காகித பூக்கள் செடிகளை நம்ம எப்போவுமே பார்த்துருப்போம். கலர் கலராக அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து நிறைய வேரியன்ட் கலர் எடுத்து வந்திருக்கோம். வேரிகேட்டட்லேயே பார்த்தீங்கன்னா எல்லோ வரா மாதிரி, பர்பிள் வரா மாதிரி, டபுள் கலரு, மல்டி கலர் ஒரே தொட்டியில். இப்போ பார்க்கக்கூடிய இந்த ஹார்ட் இன் ஷேப்பில் இருக்கிற பவுலாவுமே விற்பனைக்கு தான் இருக்குது. உங்களுடைய தொழில் பூங்காக்கள், இல்லை அலுவலகங்கள், வெளியில் வைக்க, பள்ளி கல்லூரிகள் வாசலில் வைக்கணும், ஒரு நேம் போர்டு வச்சு அதை டெக்கரேட் பண்ணணும்னா இந்த மாதிரி பூக்களையும் நீங்கள் ரெடியாக வாங்கிட்டு போயிடலாம். அது மட்டும் கிடையாது, இங்கே பாருங்கள், இது இவ்வளோ பெரிய செடி. அந்த காகித பூவுமே ஒரு 8 அடி உயரம் இருக்கக்கூடியது, அதுவும் விற்பனைக்கு தான். கடந்த ஒரு 5-8 ஆண்டு காலமாக எஸ்ஐபி பிளான் வந்து நல்லா பேங்குகளில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. மக்கள் நிறைய சேவிங்ஸை வந்து எஸ்ஐபியில் போடுறாங்க. அந்த மாதிரி சேவிங்ஸாக இந்த செடிகளை வாங்கி வளர்க்கும் போது ஒரு 10 வருடம் கழித்து ரீசேல் பண்ணும்போது அதோடைய வேல்யூ அதிகமாக இருக்கும். இது சீனா மற்றும் ஜப்பான் போன்ற நாடுகளில் இதை வந்து அவங்க தாத்தா காலத்தில் வளர்த்த பேர பிள்ளைகளுக்கு கொடுக்குறாங்க. இன்றைக்கி நம்ம ஒரு எஸ்ஐபி பிளான் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 300 ரூபாயிலேருந்து ஒரு 5 ரூபா ஸ்டேட் ரேஞ்சிலேருந்து ஆரம்பிக்குது. 5000, 10,000, 20,000 வரைக்கும் கூட நம்ம வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி போன்சாய் செடிகள் வந்து சருகு மனிதர்கள் மாதிரி மலை இடுக்குகளில் வளரக்கூடியது. இந்த பறவைகளுடைய விதைகள் மூலிமா பரவி மலைகளுடைய இடுக்குகளில் மண் இல்லாமல் வேர்கள் மூலிமா வளரக்கூடியது. அதை மலைவாழ் மக்கள் அதை எடுத்துகிட்டு போய் இதை இந்த மாதிரி வளர்ப்பாங்க தொட்டிகளில். இதை 300 ஆண்டு 500 ஆண்டுன்னு இதுக்கு பெரிய வரலாறே இருக்குது. இதை தனியாக என்னுடைய சேனலில் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். இப்போ பார்க்குறீங்க ரோஜா மல்லி சாதாரணமாக ரோஜா மல்லிகள் இருக்குது. இது வந்து ரோஸ் மல்லி, ரோஸ் போல் 8 அடுக்கு மல்லின்னுவாங்க, அந்த மல்லி இருக்குது. நைட் குயின் இருக்குது. நைட் குயின் இரவு ராணின்னு சொல்லக்கூடியது. ஓகே, நைட்டில் தான் பூக்கும். ஆமாம், இரவில் மட்டும் பூக்கும். இரவில் பூக்கும், வாசனையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் செண்பகம், கனக செண்பகம், ஏலாங்கன்னு சொல்லக்கூடிய இரவு நேரங்களில் நறுமணம் அதிகமாகவும் செடிகள் குட்ட ரகமாக மாடி தோட்டத்திலேயே தொட்டிலே வளர்க்கக்கூடிய மரங்கள் இருக்குது. ஏலாங்கலாங்கன்ட்டு இது உள்ளாமே பூக்கள் ஒரு 20லேருந்து 30 பூக்கள் பட்டு வச்சுருக்கு ஒரு மரத்தில். பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் கலர் நிறம் வந்துடுச்சுன்னா வாசனை அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இதுதான் பூங்களா? இதுதான் பூ. இது வந்து மனோரஞ்சம் ஃபேமிலி. மனோரஞ்சம் பொதுவில் பூவோட தோற்றம் இருக்கும். ஓகே, ஆனால் வாசனை அருமையாக இருக்கும். இது செண்பகத்தில் ஒயிட்டு. செண்பக மரத்திலே இது வெள்ளை நிறம். மஞ்சள் யூஸ்வலாக பார்த்துருப்பீங்க.
சிங்க அரளி வீட்டு வாசலில் விநாயகர் கோவில் வாசலில் இருக்கும். எப்போவுமே வருஷம் ஃபுல்லாக பூக்கக்கூடியது, எளிதாக வளர்த்துக்கக்கூடியது. சின்ன சைஸில் வாங்கிட்டு போய் ஆடு மாடு கடிச்சின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரி பெரிய செடியாக நீங்கள் வாங்கிட்டு போய் வளர்த்துக்கலாம். இந்த அது போன்று எக்ஸோரா இட்லி பூன்னு சொல்லக்கூடியது, அரளியில் குட்டை ரகம் வளர்த்து ஹைட்டாக போகக்கூடிய வெரைட்டிஸும் இருக்குது. பூக்களில் குட்டை அரளி, இது ஹைட்டாக வரக்கூடிய அரளி. இது ப்ளீடிங் ஹார்ட்னு ஒரு கொடி வகையை சார்ந்தது, ஏற்கனவே காட்டினதில்ல. ப்ளீடிங் ஹார்ட்ன்ட்டு ஏன் அந்த பேர் வச்சிருக்காங்க சார்? ரத்தம் வடியும் ரத்தம் மாதிரி இதனுடைய வண்ணம் இருக்கும். அதில் 2-3 கலர்ஸ் வரும். ஓகே. ஃபாஸ்ட்டாக ஏறி கிளைம்பராக வளரக்கூடியது. ஓகே. இப்போ ஃப்ளவர்ஸ்லேயே எத்தனை கலெக்ஷன் இருக்குது சார்? ஃப்ளவர்ஸில் ஒரு 300க்கும் மேற்பட்ட செடிகள். அதில் அது ஒரு செடியிலேயே கலர்ஸு, அதிலே ஒரு 4 விதமான வெரைட்டிஸ் அது மாதிரிலாம் இருக்கும். ஒரு 1000க்கும் மேற்பட்ட ரகங்கள் இருக்குது பூக்களில். ஓகே. அழகு செடிகள்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 2000க்கும் மேற்பட்ட செடிகள் இருக்குது. நீங்கள் பார்க்குறது ப்ளூமரியா ரூப்ரான்னு சொல்லக்கூடிய ஒரு டிசர்ட் பிளான்ட்டு. தண்ணி அதிகம் ஊற்ற தேவையில்ல, வெயில் தாங்கி வளரக்கூடிய, ஆடு மாடு சாப்பிடாது. இப்போ உடச்சா பால் வரக்கூடிய செடிகளில் வந்து ஒரு 10 விதமான செடிகள் இருக்குது. நீங்கள் ஃபென்சிங் பண்ணணும் அவசியம் கிடையாது, பூச்செடிகள் வைக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும். ஆடு மாடு சாப்பிடுறது பயப்படுவீங்க. இந்த இது பார்த்தீங்கன்னா உடச்சி வச்சாலே வரும். ஒரு 5 அடியிலேருந்து 3 அடியிலேருந்து 10 அடி வரைக்குமே நம்மகிட்ட இந்த செடிகள் இருக்குது. இதில் 10 விதமான கலர்ஸ் இருக்குது. பற்றி நம்மகிட்ட இருக்கக்கூடிய 200 விதமான மூலிகைகள் இருக்குது. அதுலேருந்து ஒரு 10லேருந்து 20 செடிகள் இன்றைக்கி சொல்கிறேன். இதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க நேராக வந்து பாருங்கள். முதல்ல நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி பெரும்பாலுமாக இருக்கக்கூடியது முடி கொட்டுற பிரச்சனை, நரமுடி பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு 3 செடிகள் நான் வச்சுருக்கேன். ஸோ முதல்ல பார்க்க போகிறது கேசவர்த்தினி செடி. கேசவர்த்தினி ஏர் ஆயில்னு வாங்கி யூஸ் பண்ணுவீங்க. இந்த இலைகளை பறித்து எண்ணெயில் சேர்த்து கொதிக்க வச்சு நீங்கள் யூஸ் பண்ணும்போது முடி கொட்டுறது, நரமுடிக்கான தீர்வை கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. இதோட சேர்த்து நம்ம ரோஸ்மெரியும் இருக்குது. ரோஸ்மெரி ஏர் ஆயில்னு வித்துட்ருக்காங்க. நீங்கள் செடியாகவே வாங்கிட்டு போகலாம். ரோஸ்மெரி ஏர் ஆயில்னு சமீபங்களில் வந்து மிக சிறப்பான விற்பனை ஆகிக்கிட்டு இருக்கு. இதில் இருக்கக்கூடிய பலன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோஸ்மெரி இலைகளை பறித்து வெட்டி அதை வந்து ஆயிலோடு போட்டு கொதிக்க வச்சு தலைக்கு தேய்ச்சி வரும்போது சொட்டத்தலையிலையும் முடி முளைக்கின்ற ஒரு உறுதியை கொடுத்துருக்காங்க. அதோட நம்ம ஷாம்பு போட்டதுக்கப்புறமா கண்டிஷனர் யூஸ் பண்ணுவோம். பொதுவாக அந்த கண்டிஷனர் யூஸ் பண்ண தேவை. இந்த இலைகளை வந்து பறித்து ஒரு 20 நிமிஷம் தண்ணியில் கொதிக்க வைக்கணும். தண்ணியில் கொதிக்க வச்சு அந்த தண்ணியை எடுத்து நீங்கள் அதோட தண்ணி சேர்த்து டைலூட் பண்ணி அது நீங்கள் தலைக்கு யூஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ சாஃப்ட்னராக நல்லா வேலை செய்யக்கூடியது. அது மட்டும் கிடையாது, இந்த ரோஸ்மெரி ஆயில், சொறி, சிரங்கு, படை, இந்த மாதிரி சொரியாசிஸ் ப்ராப்ளம் உள்ளவங்க, தோல் நோய் சம்மந்தப்பட்டவங்களுக்கு இதனுடைய எண்ணெயை எடுத்து கை கால்களில் பூசி வந்தோன்னா அந்த தோல் நோய் சம்மந்தப்பட்டதை குறைக்க முடியும். பார்த்துட்டு இருக்கிறது எலுமிச்சை புல்லுன்னு ஒரு புல் ரகத்தை சார்ந்தது தான். இதனுடைய பயன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சீனர்கள் பெரும்பாலும் அவங்களுடைய சூப்பு, அவங்களுடைய உணவில் வந்து அதிகமாக சேர்த்துக்குவாங்க. ஸோ நம்மளுமே ரசம் வச்சு சாப்பிடுவோம் ஜீரண சக்திக்காக. இதை வந்து காலையில் டீயை எடுக்கும்போது இலைகளை பறித்து அரைச்சி அதை வந்து தேநீராக எடுக்கும்போது உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற நச்சுக்களை வந்து வெளியாக்குறது மட்டும் கிடையாது, ஸ்கின் க்ளோவிங்க்கு இது பயன்படுத்துறதா சொல்கிறாங்க. வேர்வையை தூண்டி விடும், முகத்தை வந்து அழகாக வச்சுக்கிறதுக்கு இதை பயன்படுத்துகிறாங்க. சின்னர் மட்டும் கிடையாது, நம்ம ஊர்லேயும் இப்போ இந்த லெமன் கிராஸ் டீ ஃபேவரட்டாக போயிட்டு நம்ம உணவகத்திலேயே அந்த டீயை வச்சுருக்கோம், சங்கையா சிறுதானி உணவகத்தில். ஸோ வாங்கி பயனடைங்க. இப்போ சமீபமாக எங்கள் சேனலில் போட்டிருந்தோம், ஒரு 1.3 மில்லியனுக்கு மேலே வியூஸு, மக்கள் நிறைய செடிகளை வாங்கி பயனடைஞ்சாங்க. இப்போ இருக்க பிரச்சனையே வந்து சுகர் பிரச்சனை தமிழ்நாடுல இந்தியா ஃபுல்லாக இருக்குது. இந்தியா தான் கேபிட்டல்னு சொல்லியிருந்தார் நம்மால் ஒரு ஐயா, இனிப்பினி இருக்குது. அவர் சொல்லியுமே இப்போ 15 ஆண்டு காலம் ஆச்சு சுகர் பேஷண்ட் மாத்திரைகளை வாங்கி சாப்பிட்டுருக்காங்க. அந்த சுகர் வீட்டுக்கு வீடு இருக்குது. அதை கட்டுப்படுத்துறதுக்கும் நீங்கள் இனிப்பாக சாப்பிடணும், நான் மாத்திரை சாப்பிட்டுருக்குன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் ஸ்வீட் சாப்பிடணும். இந்த இலையை டெய்லி 2 இலையை பிச்சு வெண்ணு சாப்பிட்டுட்டு இனிப்பை சாப்பிட்டீங்கன்னா இனிப்பை வந்து வெட்டி விட்டுரும். இந்த செடியுடைய பேர் சக்கரை கொல்லின்னு சொல்லுவாங்க, சிறு குறிஞ்சான்ற இது பேர். ஸோ நீங்கள் டெய்லி தேநீராகவும் எடுத்துக்கலாம், காலை மாலை. லோ சுகர் இருக்கிறவங்க அதை எடுத்துக்கக்கூடாது, லோ பிபி இருக்கவங்க அதை எடுத்துக்கக்கூடாது. இனிப்பு நீர் வந்து எனக்கு 300க்கும் மேலே இருக்குது, 400க்கும் மேலே இருக்குன்னா இதை நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய சுகரனுடைய அளவு குறைஞ்சி நீங்கள் அது மூலியமாக பயனடைய முடியும். நம்ம முதல்ல பார்த்தது சிறுகுறிஞ்சான் சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. இது பேர் வந்து காஸ்டஸ் உட்சோனின்ற தாவர பெயர். இதை வந்து இன்சுலின் இலைன்னு பயன்படுத்திக்கிட்டு வராங்க, மருத்துவர்களும் பயன்படுத்துகிறாங்க. தினம் 2 இலையை பிச்சு சாப்பிட்டு வரும்போது இதுவுமே சுகரை கண்ட்ரோல் பண்ணுறது மட்டும் கிடையாது, இனிப்பு நீரில் இருந்து நீங்கள் விடுதலை ஆகலாம். கணையத்தில் சுரக்கக்கூடிய சுரப்பி இன்சுலின் லெவலை கண்ட்ரோல் பண்ணி உடலை சரிப்படுத்துறதுக்கு இந்த செடியும் இருக்குது. ஸ்டாக் பூமித்திரால இருக்குது, வந்து வாங்கிக்கிங்க. மருத்துவமனைகள் நம்ம நாட்டில் கிடையாது. நம்மளுடைய ஆதி தமிழர்கள் வந்து வீட்டு வைத்தியம், பாட்டி வைத்தியம் தான் பண்ணியிருக்காங்க. அந்த முறையில் வந்து அந்த காலங்களில் காய்ச்சல், பேதி இந்த மாதிரி ஆகுது அப்படின்னா அதை கட்டுப்படுத்துறதுக்கு நிறுத்துறதுக்குமே பயன்படுத்தின ஒரு சித்தர் மூலிகை தான் சித்தரத்தை. கபம் ஜுரத்தை நீக்கிறது இல்லாமல் இதோடைய வேர் இருக்கும். அந்த வேர்களை எடுத்து கொதிக்க வச்சு அந்த நீரை வந்து 2 கிளாஸ் நீர்னா 1 கிளாஸாக வற்ற விடணும். 200 ml வாட்டர் 100 ml ஆக்கி
குடிச்சு வந்தோம்னா தீராத காய்ச்சல் குணமாகும், வயிற்றுப்போக்கை வந்து உடனே நிறுத்தும். அந்த காலத்துல நம்மளுக்கு கைவசம் இருந்தக்கூடிய ஒரு இஞ்சி குடும்பத்தை சேர்ந்தது சித்தரத்தை. நம்மளுடைய காடுகளில் பரவலாக இயற்கையாகவே வளரக்கூடியது. அதனுடைய மருத்துவ குணங்கள் மக்களுக்கு தெரியாதுன்றதால இதையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், உற்பத்தி பண்ணி மக்களுக்கு விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கோம். இதனுடைய வேரை வந்து பவுடர் பண்ணி பல் துளக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். இந்த வேரையும் அந்த இலையை ஒரு 10 இலையை நீங்கள் கடிச்சு ஒரு 5 நிமிஷம் மென்னுட்டே இருந்தீங்கன்னா மென்று முடிச்சதுக்கப்புறம் பல்லுடைய இழலாம் வந்து ஸ்ட்ராங் ஆயிரும். நம்ம எப்படி ஒரு ஜிம்முக்கு போய் உடலை வந்து பலு ஏற்றுறோமோ அந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் மென்னோன்னா பல்கள் எல்லாமே பலமாயிரும். கருங்கல்ல எடுத்து கடிச்சிங்கன்னா கல்லு தான் உடைய, உங்கள் பல்லு உடையாது. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், பூமியில் நான் உங்களுக்கு யோசனை காட்டுறேன். புளிய மரம் இலைன்னு நினச்சிருவோன்னா ஆவாரம் பூ செடி தான் இது. மஞ்சள் கலரில் நம்ம விளைநிலங்களில் கொத்து கொத்தாக பூத்துக்கிட்டே இருக்கக்கூடியது. இன்றைக்கி இது மிகப்பெரிய மருத்துவத்துக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்குது. அதுவும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சுகர் பிரச்சனைக்கு ஆவாரம் பூ டீ சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய சுகர் லெவல் குறைக்கும். அந்த ஆவத்தேனு அல்லது நாட்டு சக்கரை கலந்து இதனுடைய பூக்களை பறித்து கொதிக்க வச்சு குடிச்சிட்டே வரும்போது சுகரை குறைக்கிறதுக்கு பயன்படுத்தி. நொச்சியில் 2 வகை இருக்குது. இது கருநொச்சி. பொதுவாக ஜலதோஷம் தலையில் நீர் கொடுத்துருக்கு அப்படின்னா இன்றைக்கி தான் நம்ம மருத்துவங்களுக்கு போய்கிட்டு இருக்கோம். அந்த காலங்களில் வந்து சுடுநீர் வெந்நீரில் வந்து கொதிக்க வச்சு அதில் இந்த இலைகளை போட்டு கொதிக்க வைப்பாங்க. இதோட செங்கக்கல் போடுவாங்க, ஆரஸ்வதி இலைன்னு சொல்லக்கூடிய அந்த யூக்கலிப்டஸ் இலைகளையும் சேர்த்து கொதிக்க வச்சு வேது பிடிப்பாங்க. வேது பிடிக்கும்போது தலைவருக்கு நீர் மட்டும் வர்றது இல்லாமல் நீண்ட நாள் தேங்கி இருக்கக்கூடிய அழுக்குகளும் மண்டையில் இருக்கக்கூடிய நீரை வெளியாக்கி விடும். ஸோ மருத்துவ உறுப்புக்கு இதையே அந்த கருநொச்சி ஆடாதோட வேப்பலை அந்த மாதிரி இயற்கை பூச்சி விரட்டிக்கும் ஒரு 6 இலைகளை போட்டு பயன்படுத்துவாங்க. அதுக்கும் பயன்படுத்திக்கலாம். இந்த செடிகளை வீட்டு ஓரங்களில் வளர்க்கும் போது இது என்ன பண்ணால் ஒரு பெஸ்ட் ஏர் பியூரிஃபையர் பிளான்ட்டாக வந்து நம்ம செயல்படும். வீட்டை சுற்றி வைக்கும்போது டஸ்ட் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி ஸ்டாப் பண்ணிடும், வீட்டுக்குள்ளே விடாது. இந்த காற்று சுவாசிக்கிறதுனாலே நம்மளுக்கு எண்ணற்ற பயன்கள் இருக்குது. பொதுவாக இன்றைக்கெல்லாம் மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எலும்பு தேய்மானம் இருக்குது, நம்ம குடிக்கக்கூடிய குடிநீரே வந்து சத்துக்கள் இல்லாமல் ஆர்வோவில் ஃபில்டர் பண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்கோம். எலும்பு தேய்மானம், முட்டி வலி, கைகால் வலி, வயதானவங்க வீட்டில் இருக்காங்கன்னா கால் கை வலிக்குது, மாத்திரைகள் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கால்சியம் டேப்லெட்ஸு அதிகமாக விற்கப்படுது. அந்த காலங்களில் வந்து கால்சியம் டேப்லெட் கிடையாது. வீட்டு உணவுலேயே வந்து உளுந்தங்கஞ்சி உளுந்தங்களி டெய்லி கொடுப்பாங்க. வீட்டில் ஒரு பெண் வந்து பருவமடைந்தாங்க அப்படின்னா தொடர்ச்சியாக வந்து நாட்டுக்கோழி முட்டை, உளுந்து சார்ந்த விஷயங்கள் நிறைய இருக்கும். அதில் இருக்கிறது எல்லாமே கால்சியம். அந்த காலத்தில் வந்து கைகால் உடைஞ்சாலுமே இந்த கால்சியம் கண்டென்ட்டில் இருக்கக்கூடிய செடியை பயன்படுத்தியிருக்காங்க. இதை வந்து இலையில எடுத்து காய வச்சு அந்த ஒரு ஸ்பூன் அளவுக்கு பாலில் கலந்து குடிக்கும்போது கைகாலுக்கு முட்டிகளுக்கு இருக்கக்கூடிய மூட்டு வலி பிரச்சனை மட்டும் கிடையாது, பலமாக இருந்திருக்காங்க. அது மட்டும் கிடையாது, மருத்துவமனைக்கு நீங்கள் போகிறோம், கை உடைஞ்சிச்சு, கால் உடைஞ்சிச்சு, இதை வந்து மேல் பூச்சாக வச்சு இந்த இலைகளை முட்டையோடு சேர்த்து கட்டும்போது அந்த பிசகின திசைகள் எலும்பு அதுக்கெல்லாம் பலம் சேர்த்து கையை உடஞ்ச கையும் ஒட்ட வைக்கிறதுக்காக எலும்பு ஒட்டி இலைன்னு பேரும் வச்சுருக்காங்க, மறந்துடக்கூடாதுன்றதுக்காக. ஸோ அந்த செடியும் நம்ம பூமி பிரண்டை இலையை பார்த்துருப்பீங்க. சுருள் பிரண்டையாக இருக்கும், கொடியாக போய்கிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குற பிரண்டை பார்த்தீங்கன்னா இலப்பிரண்டையில் வந்து நார் இருக்காது, கசப்பு தன்மை கம்மியாக இருக்கும். வீட்டில் ஒரு தொட்டியில் வச்சு அகலமான தொட்டியில் வச்சு வளர்த்திங்கன்னா நல்லா கீரை மாதிரி ஸ்ப்ரெட் ஆகி வளரக்கூடியது. உங்கள் வீட்டில் இருந்தே இதுலேயும் முட்டி வலிக்க தேவையானது, கைகால் வலிக்க தேவையான சத்துக்கள் அதிகம் பிரண்டை வந்து பூமி திரையில வாங்கிக்கலாம். பொதுவாக வேலி ஓரங்களில் நம்ம வீடுகள் பக்கத்துலேயே அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு கீரை முடக்கு அறுத்தான். முடக்குவாதத்தை மட்டும் கிடையாது, நரம்பு சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்குமே இந்த கீரையை ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது அவ்வளோ எண்ணற்ற நன்மைகள் இருக்குது. முடக்கத்தான் கீரை, இந்த முடக்கத்தான் கீரையை செய்யா மட்டும் வைக்காமல் எங்களுடைய சங்கையார் சிறுதானிய உணவகத்துக்கு வரவங்களுக்கு இதில் அடை செஞ்சு கொடுக்குறோம், சூப்பு செஞ்சு கொடுக்குறோம். ஸோ இதில் 10க்கும் மேற்பட்ட நோயை நீக்கக்கூடிய நிவாரணியாக பயன்படுத்திக்கலாம். எளிதாக வளர்க்கக்கூடியது செடிகளை வெறும் 40 ரூபாய்க்கு நம்மளுடைய பூமியில் கொடுத்துட்ருக்கோம். செடி பார்த்தீங்கன்னா கத்திரிக்காயில் மாதிரி இருக்கும், ஆனால் கத்திரிக்காய் கிடையாது. இது ஒரு சுண்டக்கான்னு சொல்லக்கூடியது. பாருங்கள், காய் இருக்குது. சுண்டக்காய் செடின்றது நம்ம ஒரு 80கள் 90கள் உள்ளவங்களுக்கு தெரியுது, பழையவங்களுக்கு தெரியுது, புதிதான குழந்தைங்களுக்கு தெரியறது இல்லை. காரணம்னா நம்ம சமைக்கிறதே இல்லை வீடுகளில் பெரும்பாலும். ஸோ எல்லாமே ஜங்க் ஃபுட்டாகவும் கடையில் அவசர உணவு வாங்கி சாப்பிட்டுட்ருக்கோம். நோய் எதிர்ப்பு சக்தி இந்த செடியில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆன்டி ஆக்சிடென்ட்டை வந்து அதிகப்படுத்தி உடலுக்கு பல்வேறு நன்மைகளை செய்யக்கூடியது. இந்த சுண்டக்காவை எடுத்து பருப்பு போட்டு கடைஞ்சி சாப்பிடுவாங்க, பருப்பு கடையிலாகவும் வத்த குழம்பாகவும் பல்வேறு விதமாக பயன்படுத்தக்கூடியது. இதை நம்ம வீட்டிலேயே எளிதாக வளர்த்துக்கூடிய ஒரு தொட்டியில் போட்டு வச்சு வளர்த்தோம் அப்படின்னா ரெகுலராக காய் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த சுண்டக்காய் செடியும் நம்மக்கிட்ட கிடைக்கும். துளசி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சது கருப்பு துளசியும் பச்சை துளசி தான் தெரியும். துளசி வகைகளில் 20க்கும் மேற்பட்ட துளசிகள் இருந்திருக்கு. நாய் துளசி, கற்பூர துளசி, ஸ்வீட் துளசி, இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுன்னா பச்சை துளசி, கருந்துளசி சொல்லுவோம். ஸோ மின்ட்டு துளசின்னு ஒரு ஃப்ளேவரும் இருந்திருக்கு. இந்த துளசி என்ன பார்த்தீங்கன்னா ஜாவா துளசின்னு சொல்லக்கூடியது. நம்ம காடுகளில் பெரும்பாலும் பார்க்க முடியும். பூனை மீசை இலைன்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஜாவா துளசின்னு அழைக்கிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய ஜாவா நாட்டிலிருந்து அவங்களுடைய வனப்பரப்பில் அதிகமாக இருந்திருக்கு. ஸோ இந்த துளசி இலையை எப்படி பயன்படுத்தலாம்னா, தினமும் 4 இலைகளை பறித்து டீக்கு கொதிக்க வச்சு குடிச்சிட்டு வரும்போது இது என்ன பண்ணுதுன்னா கேன்சர் செல்ஸை வந்து கண்ட்ரோலில் வைக்கிறதுனா அழிக்கவும் செய்யுது. இதை நிறைய இப்போ வந்து
அரசு மருத்துவர்களே பரிந்துரைச்சு கேன்சர் டேக்கு வந்து இந்த செடிகளை கிஃப்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த செடியும் நம்ம கிட்ட கிடைக்கும். வெறும் 40 ரூபா விலையில் வந்து வாங்கிக்கலாம். பார்த்துக்கிட்டு இருக்கிறது ரணகல்லி. ரணம்ன்றது பார்த்தீங்கன்னா வயிற்றில் இருக்கக்கூடிய ரணத்தை போக்குறதுல அது பெரும் பங்கு வகிக்குது. இந்த இலைகளை வந்து தினமும் 2 இலைகளை சாப்பிட்டு வரும்போது என்ன பார்த்தீங்கன்னா கல் வந்து இப்போல்லாம் மருத்துவமனைக்கு போய் ஸ்கேன் பண்ணுறோம். இத்தனை கல் இருந்தது, இவ்வளோ செலவு பண்ணேன், இவ்வளோ ஸ்கேன் பண்ணேன், இவ்வளோ செலவு இருக்குன்னு. இது நம்மளுடைய கல்லை கரைக்கிறதுக்கே 2-3 இலைகள் இருக்குது நம்மளுடைய வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய செடிகள் மூலிமா. இந்த ரணகல்லி இதை சாப்பிட்டு வரும்போதும் வயிற்றில் இருக்கக்கூடிய சிறுநீரக கற்களை வெளியாக்கிறோம். இது போக இன்னொரு இலையும் இருக்குது, பூளைப்பூன்னு சொல்லுவாங்க, பொங்கல் பூன்னு சொல்லுவாங்க. அந்த பூவையும் பறித்து சோறு வடித்த தண்ணி நீராகாரத்தோடு கரைச்சி நீங்கள் குடிச்சிட்டு வரும்போது உங்களுடைய கல்லை கரைச்சி வெளியாக்குறதுல இந்த செடிகள் வேலை செய்யுது. இந்த செடியும் பூமி தளத்துக்கு 60 ரூபா விலையில் கொடுத்துட்ருக்கோம். காரு, வீட்டுக்கு, பெட்ரூமு, பாத்ரூம் எல்லாத்துக்குமே வந்து வனமாக இருக்கணும், வாசனையாக இருக்குன்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ ஸ்ப்ரே பர்ஃப்யூம் வாங்கி யூஸ் பண்ணுறோம். ரூம் ஸ்ப்ரே, கார் ஸ்ப்ரேன்ட்டு. அந்த கெமிக்கல் இல்லாமல் அதனால என்ன ஆகுதுன்னா பல்வேறு நோய்கள் வருது. தோல் பிரச்சனை மட்டும் இல்லாமல் கேன்சரே உண்டு பண்ணக்கூடிய கெமிக்கல்ஸ் அதை அதிகமாக கலக்குறாங்க. அந்த கெமிக்கலுக்கு போகாமல் இயற்கையான முறையில் 7 நாளைக்கும் 7 விதமான செடிகள், நறுமணம் கொடுக்கக்கூடிய செடிகளை தான் உங்களுக்கு காட்டலான் இருக்கேன். முதல்ல பார்த்தீங்கன்னா லேவண்டர். இந்த இலையை நீங்கள் பறித்து உங்களுடைய கார் டேஷ்போர்ட்லேயோ இல்லை உங்கள் பெட்ரூம்லேயோ இல்லை உங்களுடைய பாத்ரூமில் போட்டிங்கனாலும் இந்த நறுமணம் வந்து 2லேருந்து 3 நாளைக்கு இருக்கக்கூடியது. ஸோ இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அடுத்து எலுமிச்சை புல்லை நீங்கள் கசக்கி பயன்படுத்தலாம். எலுமிச்சை புல்லுமே நீங்கள் கட்டி உள்ள ஃப்ளஷில் உள்ளே போட்டால் கூட அது தண்ணி வரும்போது அந்த நறுமணம் வந்துக்கிட்டே இருக்கும். 3வது ரோஸ்மெரி. ரோஸ்மெரி இலைகளையும் நீங்கள் ஒரு சின்ன அளவில் கட் பண்ணி வச்சுட்டு ஒரு வெள்ளை துணியில் போட்டு இதை பாத்ரூமில் ஒரு கார்னரில் வச்சுட்டு அந்த நறுமணம் இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து தவனம்னு சொல்லக்கூடிய மறிக்குழுந்து ஃபேமிலியை சேர்ந்த வெரைட்டி. இந்த தவனம் இலையுமே நீங்கள் வச்சுன்னா அந்த ஃப்ராக்ரன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் கிடையாது, வெட்டி வேரை வந்து பல்வேறு விதமாக பயன்படுத்தலாம். குடி தண்ணீர்லையும் பயன்படுத்தலாம். அதனுடைய வேர்கள் வந்து இன்னைக்கு விலை மதிக்க முடியாத லெவலில் போயிட்டுருக்கு. மாலையாக கட்டி விற்கிறாங்க, வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகுது. அந்த வெட்டி வேரையுமே நீங்கள் கட் பண்ணி உங்களுடைய பாத்ரூம், பெட்ரூமு, உங்களுடைய காரில் போட்டுக்கலாம். அதே மாதிரி மாசிப்பத்திரின்னு சொல்லக்கூடிய பன்னீர் இலை, இந்த இலையும் நீங்கள் போடலாம். அது மட்டும் கிடையாது, பண்டான் லீஃப்னு ஒரு இலை இருக்குது, அதையும் காட்டுறேன். அந்த பண்டான் லீஃப் பார்த்தீங்கன்னா பண்டான் கேக் செய்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க, பிரியாணி செய்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. அந்த இலையுமே நீங்கள் அதை வெட்டி உள்ள பெட்ரூம்லையோ உங்களுடைய காரோ அல்லது பெட்ரூமில் பயன்படுத்திக்கலாம். ஸோ அப்படி பயன்படுத்தும் போது நறுமணத்தோட இயற்கை செடிகள் உங்களுக்கு இயற்கை வாசத்தை கொடுக்கும். நோயற்ற வாழ்கிறதுக்கு இயற்கையே துணையாக இருக்குன்னு சொல்லிக்கிறேன். சமீப காலமாக திருமணம், பிறந்தநாள் விழா மற்றும் காதணி விழா அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்குமே செடிகள் கொடுக்க பழகிட்டு இருக்காங்க மக்கள். ஏன்னா தேங்காயினுடைய விலை அந்த மாதிரி இருக்குது. பையில் போட்டால் அது 150 ரூபா போகுது, பட்ஜெட் இல்லை. ஆனால் வந்தவங்களை நம்ம நினைவு பரிசாக கொடுக்கணும், அதுவும் வளரக்கூடிய ஒரு உயிராக இருந்தால் நல்லா இருக்கணும். மக்கள் இயற்கைக்கு திரும்பியிருக்காங்க. அது உங்களுடைய பட்ஜெட்டில் 1000 செடியாக இருந்தால் நீங்கள் 10 ரூபா விலையில் எடுத்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 விதமான செடிகள் எடுத்து வந்திருக்கும். பூச்செடிகள், மல்லி, செம்பருத்தி, பாரிஜாதம், பவளமல்லி, நித்தியமல்லி, எக்ஸோரா, நந்தியாவட்டத்தில் ஒரு 3-4 வெரைட்டி எடுத்து வந்திருக்கோம். ஸோ 15 விதமான செடிகள் இருக்கும் பூச்செடிகள். இதை உங்களுடைய பட்ஜெட்டில் உங்களுடைய நட்புக்கு வரும் செடியாக கொடுத்து வாழ்த்த சொல்லிடுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஆல் ஸ்பைசஸ்ன்னு சொல்லக்கூடிய நறுமணம் தரக்கூடிய ஒரு இலை தான் இது. பொதுவாக பிரியாணிக்கெலாம் பயன்படுத்தும் போது வீட்டில் இலை இல்லைன்னு ஆசைப்பட்டீங்கன்னா டக்குன்னு பறித்து நீங்கள் அதை ஃபீல் பண்ண முடியாது. நான் சொல்லி உங்களுக்கு புரியாது, இதை நீங்கள் ஸ்மெல் பண்ண தான் தெரியும். ஆல் ஸ்பைசஸ், லவங்கம், பட்டை எல்லாத்தினுடைய வாசனையும் ஒன்றா இருக்கும். நீங்கள் பிரியாணி செஞ்சாலும் பயன்படுத்திக்கலாம். இந்த செடி மட்டும் இருக்குது. அது மட்டும் கிடையாது, இந்த மரங்களில் வந்து வன்னி மரம், கடம்ப மரம், மகாவில்வம், திருவோடு, இந்த போன்ற மரங்கள், நீர்மருது, கருமருது, அந்த மாதிரி விசேஷமான மரங்கள், கோயில் தலங்களில் வைக்கக்கூடிய, ராசிக்கு வைக்கக்கூடிய மரங்கள் நம்மகிட்ட இருக்குது. ஆதி தமிழர்கள் போருக்கு போகும்போது கந்தா, கடம்பா, கதிர்வேளான்னு என்று முழக்கம் சொல்லிட்டே போவாங்க. அந்தக்கான பொருள் என்ன பார்த்தா கடம்ப மரம், கடம்ப வனம். மதுரைக்கான பெயரே வந்து கடம்ப வனம் தான், மருவி தான் வந்திருக்கு. ஸோ இந்த மரம் பார்த்தீங்கன்னா கடம்ப மரம். இதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் எண்ணற்றது. அதில் இருக்கக்கூடிய பூக்கள், காய் மாதிரி ஒன்று வரும், அதை மாலையாக கோர்த்து மாலையாக போட்டுட்டு வேல் வேல் வெற்றி வேல் வீரவேல்னு சொல்லி போருக்கு போயிருக்காங்க. காடுகளில் மறைஞ்சிருந்து எதிரிகளை தாக்குறதுக்கு இந்த மர நிழலும் மரத்தினுடைய பூவும் பயன்பட்டுருக்கு. அது மட்டும் கிடையாது, அதில் இருக்கக்கூடிய மரத்தினுடைய பட்டை, வேறு அனைத்துமே மூலிகை சம்மந்தப்பட்டது, உடலுக்கு நல்லது செய்யக்கூடியது. அதை அடுத்து வர காணொலியில் காட்டுறேன். அவகோடோ. இப்போ அவகோடோ வந்து 2-3 வெரைட்டி இருக்குது. ஆஷ் வெரைட்டி சொல்லுவாங்க, க்ரீன் வெரைட்டி சொல்லுவாங்க. இது வந்து ஆஷ் வெரைட்டி எடுத்து வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும், இதே காய் வச்சுருக்காதையும் காட்டுறேன். அவகோடோ மட்டும் கிடையாது, நம்மக்கிட்ட மரவள்ளிக்கிழங்கு மரங்கள், நாட்டு மரங்களில் என்னெல்லாம் உங்களுக்கு தேவை, புங்க, பூவரசு, மகிழம், அது மட்டும் இல்லாமல் பாதாம், தபபியா, ரோசியா, அந்த மாதிரி போன்ற நாட்டு மரங்கள் ஒரு 100க்கும் மேற்பட்டது அனைத்து விதமான சைஸ்லையும் கொண்டு வந்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா L9 சொல்லக்கூடிய இஸ்ரேல் வெரைட்டி பனானா. இந்த பனானா பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தாக அடுக்கடுக்காக காய்ச்சிக்கிட்டே இருக்கும். வெறும் 50 ரூபா ரேட்டுக்கு இப்போ நம்ம பனானா ட்ரீ கொடுக்க போகிறோம்.
இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நாவலில் வந்து எப்போ பர்பிள் கலர் பார்த்துருப்பீங்க. வெள்ளை நாவல் இது. வெள்ளை நாவல் பார்த்தீங்கன்னா இனிப்பு நீர் உள்ளவங்க, டயபெட்டிஸ் உள்ளவங்க, சுகர் பேஷண்ட்டுமே இந்த பழத்தை சாப்பிடலாம். மருத்துவர்கள் பரிந்து வைக்கிறாங்க. அவ்வளோ உடம்புக்கு தோற்பு சக்தியை கொடுத்து நம்மளை உடம்பை பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு நாவல் எப்பவுமே பயன்படும். நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா பேஷன் ஃப்ரூட்னு சொல்லக்கூடியது. இது வந்து கொடிய வகையை சேர்ந்தது. மரத்துலையோ இல்லை வேலியில ஏற்றி விட்டிங்கன்னா கொத்து கொத்தாக காய்கள் காய்ச்சிக்கிட்டே இருக்கும். ஏற்கனவே ஒரு காணொலியில் பகிர்ந்துருப்பேன். முனிஷ்காந்த் அண்ணன் மரத்துலேருந்து அந்த பழங்களை அடித்து சாப்பிட்றாம நடிகர் முனிஷ்காந்த் அண்ணன். ஸோ அவருக்கும் பிடிச்ச ஒரு அற்புதமான பழம் இது. அது மட்டும் கிடையாது, சிகப்பு நெல்லி இருக்குது, மஞ்சள். தென்னை வகைகளில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ரகம் இருக்குது. மலேசியன் ஆரஞ்சு, மலேசியன் ரெட்டு, க்ரீன்ட்டு. நாட்டு மரங்களும் இருக்குது. அது மட்டும் கிடையாது, செரி வகையில் நம்மகிட்ட 3 விதமான செடிகள் இருக்குது. அதில் ஒரு செடி தான் இது சுரினியம் செரி. ஃப்ரூட்டோடவே ஃப்ரண்ட்டில் இருக்குது, அதையும் காட்டுறேன் உங்களுக்கு. நாவலில் சின்ன செடிகளும் இருக்குது. வெள்ளை நாவல், பர்பிள் நாவலும் இருக்குது நம்மக்கிட்ட. சாத்துக்குடி, ஆரஞ்சு போன்ற பழச்செடிகளும் இருக்குது. இது ஃபுல்லாக மரம் ஃபுல்லாகவே கொத்து கொத்தாக காய வச்சு எல்லா மரமுமே காய்ச்சிருக்கு, உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். அது மட்டும் கிடையாது, பலா மரம் பார்த்தீங்கன்னா காயோட பிஞ்சோடவே இருக்குது. பிஞ்சு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பலா மரம் சார். இது வந்து வியட்நாம் பேர்லி ஜாக்னு சொல்லக்கூடியது. ஏன் எல்லாருமே இதுதான் இப்போ ஒரு ட்ரெண்டிங்? மாடி தோட்டத்தில் இன்னைக்கு வந்து சுலபமாக எடுத்துக்க முடியும். பலாமரம் பொதுவாக நாட்டு வெரைட்டி வச்சோன்னா பெரிய மரமாக வரும், அதுக்கு ஸ்பேஸ் வேணும். அது மாடி தோட்டத்தில் இன்னைக்கு வச்சிருக்கவங்க அதை ஹார்வெஸ்ட் பண்ணி சாப்பிடணும்னு ஆசைப்படுறவங்களுக்காகவே கிராஃப்டட் ஒட்டு ரகம். நான் வெயிட் பண்ண தேவையில்ல 10 வருஷத்துக்கு. வாங்கிட்டு போய் நீங்கள் இமீடியட்டாக வச்சு அடுத்த வருஷமே பழத்தை ஹார்வெஸ்ட் பண்ணி சாப்பிடலாம். ஒரு வருஷத்துலேயே சாப்பிடலாம். ஆமாம். இந்த சைடில் உங்கள் கஸ்டமர்லாம் இந்த வருஷம் காய்க்குமா? இந்த வருஷம் வாங்கி போனது நிறைய வாங்கியிருக்காங்க, நிறைய பயனடைஞ்சிருக்காங்க. அதனுடைய காணொலியை தொடர்ந்து போடுறோம். ஓகேங்க சார். இப்போ எல்லாமே ஃப்ரூட்ஸ் வெரைட்டி சொல்லுங்க சார். ஓகேங்க சார். எத்தனை வகையான ஃப்ரூட்ஸ் வெரைட்டி நம்ம கிட்ட இருக்கு சார்? நம்ம கிட்ட இருக்கிறது ஒரு 200 விதமான மாடி தோட்டத்தில் வளர்க்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் ரகங்கள் இருக்கு. எக்ஸோட்டிக்கும் வச்சு. எக்ஸோட்டிக்னா கிராஃப்டட் எக்ஸோட்டிக் வெரைட்டி தான். அது பார்த்தீங்கன்னா மாடியிலே காய்க்கக்கூடியது. நாட்டு மரங்களும் நம்ம வச்சிருக்கோம். நாட்டு மரங்கள் கேட்கறவங்களுக்கும் கொடுத்துட்ருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா மலையன் ஆப்பிள், வாட்டர் ஆப்பிள், பீச்சு, லிச்சி, பிளாக் மேங்கோ, மியாசாக்கி மேங்கோ, ஆரஞ்சு, கொமட்டோ ஆரஞ்சு, ப்ளஸ் போமோக்ரானட்டில் 3 வெரைட்டி, கோவாவில் 4 வெரைட்டி, ஒரு கொய்யா வெரைட்டி வந்து காய்ச்சலுக்கு ருசிக்கு உங்களுக்கு தாரம் எப்படின்னு சாப்பிட்டு பாருங்க. ஓகேங்க சார். என்ன கொய்யா வெரைட்டி சார்? அது அங்கே இருக்கு அந்த கொய்யா. நாட்டு கொய்யா தான் நான் சாப்பிட்ருக்கேன். இது அப்படியா? இது வந்து செரி கொய்யான்னு சொல்லக்கூடியது. நாட்டு வெரைட்டி தான், சின்ன சின்னதாக சைஸாக தான் இருக்கும். ஓகே. மரம் ஃபுல்லாகவே காய்கள் வச்சிருவோம். வாங்க காட்டுறேன். செடியில் பழத்தோடய வச்சுருக்கீங்க? ஆமாம். ஓகே. மக்கள் வந்தால் காயை பார்க்கணும், அவங்க அதை பிக் பண்ணி சாப்பிடணுன்றது நோக்கம். ஓகே. மேலே பார்த்தீங்களா சிகப்பா? இப்போ இந்த பிளான்ஸுக்கெலாம் நீங்கள் இந்த ஆர்கானிக்காக தான் பண்ணுறீங்க, இந்த மருந்துலாம் அடிக்க மாட்டீங்க? மருந்துலாம் அடிக்கிறதில்ல, இயற்கை பூச்சி வெரைட்டி, இயற்கை பூ. ஓகே ஓகே. வறட்சி ஊக்கி தான் கொடுத்துட்ருக்கோம். ஓகே ஓகே. நான் இப்போ சீசன் இல்லாதனால கொஞ்சம் தான் இருக்குல்ல சார்? இல்லை, இது பழுத்தது. ஓகே. டெய்லி வரவங்க பறித்து கொடுத்துட்டே இருக்கேன். ஓ, டெய்லி இங்கே நர்சரி வரோம்? ஆமாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 காய்கள் பிஞ்சுகள் வச்சிருக்கு. ஆமாம், உத்து பார்க்கணும் பாருங்க. ஆமாம், சின்ன சின்னதாக இருக்குது சார். சின்ன சின்னதாக இருக்கு பாருங்க. ஓகே. ஓ, அப்போ அவ்வளோ காய்க்குமா இதில்? பாருங்க, ஃபுல்லாகவே கிளக்கி அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கும். ரொம்ப சின்ன சின்ன வர வர 5 காய்க்குது. வரவங்களுக்கு டெய்லி இது மாதிரி ருசிக்கு கொடுத்துட்றேன். ஓகே. இதை நீங்களே டேஸ்ட் பாருங்க. கேமரா என்கிட்ட கொடுங்க. இருங்க நானே சாப்பிட்றேன் சார், மக்களுக்கும் காமிச்சிடலாம். ஆனால் இது வரைக்கும் இந்த மாதிரி கொய்யா வந்து நான் பார்க்கல. ரொம்ப சூப்பராக இருக்குது இது பார்க்குறப்போ. சார் நாக்கில் வச்ச உடனே அப்படியே ஃபுல்லாக கரைஞ்சிடுச்சு. சாப்பிட்றதுக்கு ஒரு சப்போர்ட்டாக ஒரு நல்ல பழுத்த பழம் சாப்பிட்டா எப்படி இருக்கும், நைஸாக அப்படியே இருக்குது. சீட்ஸ் வந்து அந்தளவுக்கு இல்லை, லைட்டாக இருக்குது. சுவை வந்து ரொம்ப ஒரு இது வரைக்கும் நான் சுவைக்காத கொய்யா சுவையாக இருக்குது. நல்லாயிருக்கு. ஸோ அந்த மாதிரி ருசிக்காக தொட்டியில் தான் எல்லாமே வச்சுருக்கேன். மக்கள் வந்து இப்போ மாடி தோட்டம் வளர்த்தா எந்த அளவில் ஹைட்டு போகும், எவ்வளோ இப்போ டென்சிட்டிவாகும், எவ்வளோ அகலம் எடுத்துக்கொண்டதுக்காக தொட்டியில் போட்டு எல்லா மரங்களுமே ருசிக்காக வச்சுருக்கேன். கொய்யான்னு கிடையாது, நெல்லி, சாத்துக்குடி, வாட்டர் ஆப்பிள் எல்லாமே காட்சிப்படுத்தி வச்சுருக்கோம். இப்போ வெயில் ஏறினாலும் எல்லாமே காய்க்க ஆரம்பிச்சிடும். வர்றவங்க லைவாக பார்த்து டேஸ்ட் பார்த்து கூட வாங்கிக்கலாம். ஓகேங்க சார். மாவு வெரைட்டியில் என்னென்ன இருக்குது சார் நம்மகிட்ட? பலாவா? மாவு வெரைட்டி. மாலை வந்து மாவு வெரைட்டியில் இமாம் பசந்த் இருக்குது, மல்கோவா இருக்குது, மியாசாக்கி இருக்குது, பிளாக் மேங்கோ இருக்குது, பெங்களூரா இருக்குது, செந்தூரா இருக்குது. இந்த மாதிரி ஒரு 15 வெரைட்டிகள் எடுத்து வந்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா இது ஒரு செரி பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், பார்பிடாஸ் செரின்னு சொல்லக்கூடியது. சிகப்பு வண்ணத்தில் ரொம்ப அழகாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இனிப்பாக இருக்கும். மாவு வெரைட்டியுமே பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருச்சு. பகனப்பள்ளி, தாய்லாந்து மேங்கோ காயோட வெளியில் இருக்குது. இது சீதா, ராம் சீதா, முள் சீதா. சீத்தாலே ஒரு 3 ரகங்கள். அது மட்டும் இல்லாமல் கோல்டன் சீதாவும் எடுத்து வந்திருக்கோம். இது சீதா பூ வச்சிருச்சு, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அதேமாதிரி வாட்டர் ஆப்பிள் பார்க்குறீங்க, காயோட பிஞ்சோடு இருக்குது. பிஞ்சு ஸ்டார்ட் ஆச்சு, மரம் ஃபுல்லாகவே காய்கள் வைக்கும்.
இது ஸ்டார் ஃப்ரூட்டு பிஞ்சு வைக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும். மரம் ஃபுல்லாகவே பிஞ்சுகள். இப்போ பாருங்க, மரம் ஃபுல்லாகவே காயும் பிஞ்சுமா வச்சிருக்கு. எப்படி பார்த்தாலும் ஒரு 300-400 காய்கள் இந்த தடவை காய்ச்சிரும் சார். இவ்வளோ இருக்குது, ஆனால் என்ன மரம்னு என்னால் கணிக்க முடியல. வெள்ளை நாவல். வெள்ளை நாவல். ஆமாம், பூ வச்சு அந்த மாதிரி பிஞ்சு பிடிச்சிருச்சு பாருங்க. ஓகே. இது இந்த சம்மருக்கு வருங்களா? ஆமாம், சம்மருக்கு வெயிலுக்கு ஆண்டுதோறும் வெயில் இருக்கப்பெல்லாம் காய் வந்துகிட்டே இருக்கக்கூடிய இதுவும் வாட்டர் ஆப்பிள் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. ஏப்ரல்ல வந்தால் இங்கேயே நிறைய சாப்பிடலாம். ஆமாம், இங்கேயே சாப்பிடலாம் நீங்கள். ஓகே ஓகே. லெமன் செடி எல்லாரும் இல்லை, இப்போ வெயில் காலம் வர்றதுனால லெமன் ஜூஸ் போட்டு குடிக்கணும்னு ஆசைப்படுவீங்க. லெமன்லேயே ஒரு 8 ரகங்கள் இருந்தாலும் இந்த ரகம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் லெமன் சொல்லக்கூடியது. மார்க்கெட் லெமன் வந்து ஒரு ஷார்ட்டில் ஒரு பாட்லேயே வச்சு வளர்த்துக்கலாம். கஜா லெமன், லெமனில் ஒரு 10 வெரைட்டி இருக்குது. ஒன்று ஒரு சைஸ்லேயும் ஒரு நிறத்துலையும் இருக்கக்கூடியது. அதிகமான ஈல்டு கொடுக்கக்கூடிய லெமன் நம்மகிட்ட இருக்குது. இப்போ நீங்கள் அடுத்ததாக பார்க்க போகிறது கஜா லெமன். வெளியில் காயோடு இருக்குது, அதையும் காட்டுறேன். அது மட்டும் இல்லாமல் சப்போட்டாவில் வந்து பால் ஷேப் சப்போட்டா, பனானா ஷேப் சப்போட்டா. கஜா லெமன்றது இந்த மாதிரி இருக்கக்கூடியது. யூஸ்வலாக லெமன் சாப்பிட்டாலே ஆன்டி ஆக்சிடென்ட் உடம்புக்கு அதிகமாக கிடைக்கும். குளிர்ச்சியை உண்டாக்கக்கூடிய ஒரு செடி. இதெல்லாம் இனிப்பு நார்த்தை, ஸ்வீட் நார்த்தைன்னு சொல்லக்கூடியது. இதெல்லாம் இப்போ காய் பிடிக்க ஆரம்பிக்குது. இது உட்டாப்பிள், வில்லாம்பழம். உடம்புக்கு வந்து இனிப்பு, கசப்பு, துவர்ப்பு, ஓர்ப்பு எல்லாம் தேவைப்படும். தோற்பு இப்போ யாருமே சாப்பிட்றது கிடையாது, இனிப்பு கசப்பு தான் சாப்பிட்டுருக்கோம். அதுவும் இனிப்பு அதிகமாக சாப்பிட்டுருக்கோம். விநாயகர் சதுர்த்திக்கெலாம் வைப்பாங்களா? ஆமாம், விநாயகர் சதுர்த்திக்கு வைப்பாங்க. அதில் வந்து சர்க்கரை சேர்த்து சாப்பிடுவாங்க. உடம்புக்கு கொஞ்சம் தோப்பு சக்தி தேவை. இப்போ யாரும் சாப்பிட்றது கிடையாது. இதில் ஒட்டுரகம் கொண்டு வந்திருக்கோம். இது மட்டும் கிடையாது, கொடுக்காப்புளியும் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து உடம்புக்கு ரொம்ப முக்கியமான செடின்றதால நம்மளுடைய கண்ட்ரி செடி. ஓகேங்க சார். இப்போ நம்ம வீடியோவில் காமிச்சது ஒரு சில ரகங்களை காமிச்சிருந்தோம். ஆனால் இங்கே வந்து விசிட் பண்ணி பார்க்குறப்போ நிறைய ரகங்கள் வந்து இருக்குது. அதுவும் சென்னை சிட்டிக்குள்ளே இது ஒரு மெயின் இடத்துல வச்சுருக்கீங்கன்னா கஸ்டமர் வந்து லைவாக விசிட் பண்ணி பார்க்கணும், அந்த ஃபீல் பண்ணணுன்ற ஒரு நோக்கத்தினால தான். அது மட்டும் இல்லாமல் உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் உங்கள் நர்சரி பற்றின அப்டேட்டு ப்ளஸ் நீங்கள் மரக்கன்றுகள்லாம் வந்து ஒரு சோஷியல் சர்வீஸாக வந்து மரங்கள் நட்டுட்ருக்கீங்க. ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கு எங்கள் சேனல் சார்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். நன்றி. நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க. ப்ளஸ் வந்து நீங்கள் இந்த உணவு வந்து சிறுதானிய உணவும் வந்து பண்ணுறீங்க. அதுவும் ரொம்ப வரவேற்கக்கூடிய விஷயம். எங்கள் சேனலை இன்வைட் பண்ணி இதை வந்து தெரியப்படுத்தினதுக்கு எங்கள் சேனல் சார்பாக உங்களுக்கு எங்களோட வாழ்த்துக்களும் நன்றியும் தெரிவிக்கும் சார். தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி. உழவின்றி உணவில்லைன்ற தலைப்பு வச்சு உணவுக்காகவும் உங்களுடைய பகிர்வுகளை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்களும் மிகப்பெரிய வெற்றி அடையணும். வாழ்த்துக்கள் நண்பரே.